கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வேதத்தில் நாம் சில வசனங்களை தியானிக்கலாம். குடியினால் வருகிற விளைவுகள் என்ன, அல்லது குடிக்கிறதினால் அவர்களுக்கு வருகிற துன்பங்கள், பாடுகள், அதனால் அவர்களுடைய முடிவு என்னவென்று வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். கடந்த நாட்களில் கூட குடித்து மரித்து போனவர்கள் நம்ம செய்திகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த காரியங்கள் நாம் பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் வருகிற விளைவுகள் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, குடியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் தியானிக்கலாம். ஆதியாகும் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இந்த இடத்துல நோவாவை பற்றி நாம் பார்க்கிறோம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை ரசத்தை நாட்டினான். ஆனால் அவன் திராட்சை ரசத்தினால் அவன் குடித்து வெறித்து வஸ்திரம் இல்லாமல் படுத்து கொண்டு இருந்த நிமித்தம் அவன் அதனுடைய குடி நிமித்தம் தன் பேரனை சபிக்கிறதை பார்க்கிறோம். கானான் சபிக்கப்பட்டவன், அவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்று இந்த இடத்துல நோவா தன் பேர பிள்ளையை சபிக்கிறதை பார்க்கிறோம். காரணம், குடியின் விளைவு நிமித்தம் அவன் தன் பேர பிள்ளையை சபிக்கிறது நம் வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக குடியினால் வந்த விளைவு என்ன என்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது, அதே ஆதியாகமும் 19வது அதிகாரம் 35வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். லோத்துடைய பிள்ளைகள் தன் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து தன் தகப்பனோட தகாத உறவுகள் கொண்டதினால் தன் தகப்பனால பிள்ளைகளை பெற்றதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனால கர்ப்பவதியானார்கள். தன் தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்யக்கூடாத ஒரு அருவருப்பான செயல்கள் செய்ததாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். அது நிமித்தம் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு மோவாப் என்று பெயரிட்டால், இளைவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு அமோன் என்று பெயரிடுகிறதாய் பார்க்கிறோம். அவர்கள்தான் இந்த மோவாபியரும் இந்த அமோன் புத்திரரும் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனம். மாகோனில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான். இந்த இடத்துல அபிகாயிலுடைய கணவன் பற்றி தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்ட குடிகாரனா, ஒரு பெரிய குடிக்காரனாக இருந்ததா பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவனுடைய குடிய நிமித்தம் நன்மை செய்த தாவீதினுடைய வேலைக்காரர்கள் அவனுடைய ஆடு மாடுகளை காப்பாற்றி அவர்களுக்கு நன்மை செய்த அவர்களை இந்த நாபால் திட்டி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் திட்டி அனுப்புகிறது மாத்திரமல்ல, அதே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 36வது வசனம். அபிகாயில் நாபானிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்து ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்து இருந்தது. அவன் மிகவும் வெறித்தனமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போது இந்த நாபால்த ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த நாளில் வெறி குடி நிமித்து வருகிற விளைவு மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இப்போ இவன் மகா ஒரு குடித்தனக்காரனாக இருந்தபடியால் தனக்கு நன்மை செய்தவர்களுக்கு கூட இவன் என்ன பண்ணுறான்னா திட்டி அனுப்புகிறது, அவதூறான காரியங்களை சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். தாவீது யார், தாவீது ஈசாய் குமாரன் யார் என்று இப்படி தாவீதுக்கும் தாவீதினுடைய சேவகருக்கும் விரோதமாய் பேசி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதே நிமித்தம் கர்த்தர் அந்த நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுகளுக்கு பின்பு அவன் செத்தான் என்று பார்க்கிறோம். இவன் கூட இந்த குடிய நிமித்தம் மரித்து போகிறதாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து கொண்டிருக்கிறதற்கு அழைத்து அவனை வெறுக்க பண்ணினான் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீது செய்த தன்னுடைய
குற்றத்தை மறைப்பதற்காக தனக்கு ஒரு நல்ல ஒரு சேவகனாய், ஒரு போர் சேவகனாய் இருந்த, ஒரு நல்ல இராணுவ வீரனாய் இருந்த இந்த உரியாவை இந்த தாவீது அவன் குடித்து வெறிக்க பண்ணுகிற அளவுக்கும் அவனுக்கு மதுவு கொடுக்கிறதாய் இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால் அவன் தவறு செய்த அந்த குற்றத்தை மறைப்பதற்காக இவன் உரியாவுக்கு குடிக்க கொடுக்கிறதாய் பார்க்கிறோம். அது விளைவு தாவீதும் அனுபவிச்சாரு என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறது பார்க்கிறோம். யோபு 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், அவர்கள் வெளிச்சம் மற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள், வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். அப்போது இந்த குடிக்கிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், தடுமாறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறதாய் பார்க்கிறோம். இருளிலே தடவி திரிகிறார்களாம், தடவி திரிந்து வெறித்தவர்களை போல இருக்கிறார்கள். அப்போ இந்த குடிக்காரர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து சங்கீதம் 107:27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்போ அந்த குடிக்கிறதினால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அலைந்து தடுமாறுகிறார்களாம். அடுத்ததாக இந்த குடிக்கிற விளைவு நிமித்தம் அவர்களுக்கு இருக்கிற ஞானம் எல்லாம் முழுகி போகிறதா, ஞானம் இல்லாமல் தடுமாறி அலைந்து திரிகிறார்கள் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், குடிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்து இருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த இடத்துல பார்க்குறோம், அதிகாலமே எழுந்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா, தங்களை சூடு உண்டாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவுக்கும் குடிக்கிறார்களாம். அப்போது காலையில் தொடங்கி அதிகாலை தொடங்கி இரவு மட்டும் ஜனங்க எப்படி இருக்கிறாங்களன்னா அவங்களை குடித்து திரிகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆபகுக் 2:15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. இந்த இடத்துல மீண்டும் ஒரு ஐயோ சொல்லுகிறத பார்க்குறோம். தன் தோழருக்கு குடிக்க கொடுக்கிறார்களாம். தாங்கள் கெடுக்கிறதும் அல்லாமல் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, தன்னுடைய தோழருக்கு குடிக்க கொடுத்து அது கொடுக்கிறது மாத்திரமல்ல, அருவருப்பான செயல், அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படியாக வெறிக்க பண்ணுகிறார்களாம். இப்படிப்பட்ட குடிக்காரர்களுக்கு, இப்படிப்பட்ட குடிக்கிறவங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாகும் 1:10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கடைசி 2 வரி நான் வாசிக்கிறேன். தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தை போல் எரிந்து போவார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த குடிக்கிறவர்கள், மதுபானத்தினால் வெறிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் காய்ந்து போன செத்தை போல எரிந்து போவார்கள். அப்படின்னா அந்த பூமியிலே இல்லாமல் அவர்கள் எரிந்து போவார்கள் என்று வேதத்தில் நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். இப்படியாக இன்னும் அநேக வசனங்கள் வேதத்தில் குடியை பற்றி, மதுவினால் தங்களை சூடாக்கி கொள்ளுகிறவர்களை பற்றி அநேக வேத வசனம் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மாற்றம் சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். கடைசியாக ஞானி சொல்லுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம், யாருக்கு ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு
ரத்தம் கலங்கின கண்கள். இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் 23:29 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாருக்கு இப்படிப்பட்ட வேதனைகளும் துக்கங்களும் சண்டைகளும் புலம்பலும் காரணமில்லாத காயங்களும் ரத்தம் கலங்கின கண்களை யாருக்கெல்லாம் இப்படியா இருக்கிறது என்று பார்த்தால், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராய்த்து நாடுகிறவர்களுக்கும் தானே. யாருக்கெல்லாம் துக்கம் வேதனை பாடுகள் துன்பங்கள் இப்படி சண்டை காரணமில்லாத விளைவுகள் வருகிறதுன்னா எல்லாருக்கும் வருகிறது இல்லை. இந்த மதுபானம் இருக்கிற இடத்துல யாரு தங்கி அதேவே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, குடித்து கொண்டு இருக்கிறார்களோ, வெறித்து கொண்டு இருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட இந்த கலப்பு உள்ள சாராய்த்த நாடுகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்துல பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இருங்க. அப்போ இந்த மது எப்படி இருக்குன்றா பளபளப்பாய் அது தோன்றுமா, ஆனா அதை நீ பாராதே என்று, அது பாராதே, அது பற்றி என்ன சொல்கிறது கேள்வியும் படாத, அது பார்க்கவே வேண்டாம் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் அந்த குடிக்கிறதுனால் முடிவு எப்படி இருக்கும் என்று ஞானி சொல்லுகிறத பார்க்குறோம். முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரையனை போல தீண்டும். இப்படி தான் இந்த மது குடிக்கிறவர்களுக்கு, இந்த கலப்புள்ள சாராயத்தை குடிக்கிறவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அதை பாம்பை போல கடிக்குமா, விரையனை போல தீண்டுமா. பாம்பை கடித்தவர்களும் விரியன் பாம்பு கடித்த ஜனங்களும் உயிராக இருக்கிறது என்றால் அது மிகவும் எளிதான காரியம் அல்ல, அது மரித்து போவார்கள். அப்போ இந்த பாம்பு எப்படி அது விஷத்தை கக்கி அது மனுஷரை கொள்ளுகிறதோ அதே போலத்தான் இந்த கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்கள கூட அவர்களோட முடிவு இப்படியாக இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த குடிக்கிறவர்களுடைய காரியங்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உன் கண்கள் பர ஸ்திரிகளை நோக்குமா, உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேச. இந்த குடிக்கிறவர்களுடைய கண்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தாறுமாறான பர ஸ்திரிகளை, தன் மனைவி இருக்கும்போதே வேற மற்ற ஒரு ஸ்திரிகளை மற்றவர்களே தவறான கண்ணோட்டமாய் பார்ப்பார்களாம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை பேசுமா. கர்த்தருக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, தாறுமாறான வார்த்தைகளை இந்த குடிக்காரர்கள் பேசுவார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலவும் பாய் மரத்தடியில படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பாய். எப்படி இருப்பார்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் இப்படியாக பாய் மரத்தடியில படுத்திருக்கிறவனை போலதான் அந்த குடிகாரர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கலாம். அடுத்ததாக அவர்கள் என்ன சொல்லுவார்களாம், என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இப்போ இந்த குடிகாரங்களெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் எப்போது எழுந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் நம்ம போய் குடிக்கணும், நம்ம போய் வெடிக்கணும் என்று நினைப்பார்களாம். ஆனால் வேதம் குடிக்க அனுமதிக்கவே இல்லை, எந்த இடத்துலையுமே குடிக்க அனுமதிக்கலை என்று பார்க்கிறோம். குடிக்கிறவர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, குடி என்று சொன்னாலே அது தாறுமாறான காரியங்களை தான் பார்க்கும் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கும் தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். அப்போது குடி விசேஷமாக வெறும் ஏழை எளிய பிள்ளைகள் மாத்திரம் குடிக்கிறது தவறென்று அல்ல, படித்தவர்களும் சிறந்த ஞானி என்று சொல்லுகிறவர்களும் ஆட்சி ஆளுகிறவர்கள் எல்லாருக்குமே வேதம் சொல்லுகிறது குடி யாருக்குமே தகுதி அல்ல, மதுபானம் யாருக்கும் அது தகுதி இல்லை. அது குடிக்கிறதுனால் ஒரு பெரிய பதவியிலே ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் குடிக்கிறதுனால இந்த சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை மறந்து போகிறவர்களுடைய ஏழைகளுடைய வழக்கை அவர்கள் மறந்து போகிறார்கள் என்று பார்க்குறோம். அப்படியானா இந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த இடத்துல சொல்லுகிறது, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள்
ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை. அப்போ மடிந்து போகிறப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம் என்றால், இப்போது நம்ம உடம்பு சரியில்லைனா கூட நமக்கு டானிக் இருக்குது, அதில் கூட சில ஆல்கஹால் அதில் போடுகிறத பார்க்குறோம். நம்ம அது குடித்த உடனே நம்ம அறியாமலே நல்ல நித்திரை செய்கிறோம். அப்படியே தான் நம்ம நினைத்து இந்த மடிந்து போகிறவர்களுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். ஏன் என்றால் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாது இருக்கட்டும். அப்படி என்றால் ஒரு இடத்துல மாத்திரம் இப்படி சொல்லுகிறதே என்று நினைத்து நாம் குடிக்கலாமே என்று தவறான முடிவை யாரும் எடுக்கவே கூடாது. மடிந்து போகிறவனுக்கு வேணால் அந்த இன்னைக்கோ நாளைக்கோ என்று ஒரு மடிந்து போகிறவனுக்கு குடித்த அவனுடைய குறைகள், அவனுடைய வேதனைகள், அவனுடைய துக்கம் மறைவதற்காக குடிங்கள். ஆனால் அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறத பார்க்குறோம். குடிக்கிறதுனால் எத்தனையோ விளைவுகள் நம்ம வேதத்தில் பார்த்தோம். குடிக்கிறதுனால அநேக விளைவுகள், அவர்கள் செய்கிற அந்த தவறுனால சாபம் உண்டாகிறது, அவர்கள் செய்கிற குறையினால குற்றமில்லாத ஒரு உயிரை கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் செய்கிற இந்த குடிக்கிறதுனால தவறான தன் நண்பனுக்கும் கொடுத்து அவனுடைய நிர்வாணத்தை பார்க்கும்படி குடித்து வெறிக்கிறார்கள், திரிகிறார்கள், அலைகிறார்கள் என்று வேதத்தில் பார்க்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களில் யாராவது இப்படிப்பட்ட குடி பழக்கத்திற்கு அடிமையாய் போயிருப்பீர்களானால் மனம் திரும்புங்கள். நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன்.